கரூர் அருகே ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள வீட்டில் செந்தில் பாலாஜியின் பெற்றோர் வசித்து வருகின்றனர். அங்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் அருள்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அருள்செல்வன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அமைச்சராக இருந்து வருவர் செந்தில் பாலாஜி. அவரோட சொந்த ஊர் கரூரை அடுத்த ராமேஸ்வரப்பட்டியில் அவர் சொந்த ஊர் இருக்கு. அங்கே அவர்களுக்கான வீடு இருக்கு. அதில் அவரோட தாய் தந்தை 2 பேரும் அங்கே வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில ஏற்கனவே இந்த இடத்துல பல முறை அமலாக்கத்துறையினும் வருவாய்த்துறையினும் சோதனை நடத்தின நிலையில இன்று காலை 7:30 மணி அளவில் கேரளா பதிவெண் கொண்ட வாகனத்தில் வந்த 5 அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக இங்கே சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே பலமுறை ரைடு செய்யப்பட்ட இந்த வீட்டுக்கு மீண்டும் ஒரு தடவை இவர்கள் வந்திருப்பது இங்க பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அவர்கள் வயதானவர் என்பதால அவர்கள் இருவர் மட்டுமே இந்த வீட்டில் வசிப்பதால தொடர்ந்து இது போன்ற அதிகாரிகள் சோதனைகள் பரபரப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த வீடானது பலமுறை சோதனை நடக்கப்பட்டிருந்த நிலையிலையும் திரும்ப திரும்ப நடக்கிறதால இங்கே பரபரப்பு ஏற்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே செந்தில் பாலாஜி இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்க நிலையில தொடர்ந்து அவர்கள் உறவினர்கள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2 முறை நடந்த வீடுகளுக்கு வணிக நிறுவனங்கள் மற்றும் வீடுகளுக்கும் சோதனை நடைபெற்ற நிலையில தற்போது இங்கே சோதனை நடைபெற்று வருவது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அருள்செல்வன், இந்த சோதனையில் மொத்தம் எத்தனை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள்? மேலும் விவரங்களை சொல்லுங்க. சோதனை பார்த்தீங்கன்னா இன்று காலை 7:30 மணி அளவில் துவங்கியிருக்காங்க. 7:30 மணிக்கு துவங்கும் போது 2 அதிகாரிகள் மட்டுமே வந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சோதனை அவர்கள் உள்ளே சென்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு சோதனை தொடங்கிய நிலையில 9 மணி அளவில் மீண்டும் 3 அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. இந்த அதிகாரிகள் தற்போது 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சோதனையை நடத்திக்கிட்டு வராங்க. இந்த சோதனையின் போது அவர்கள் பாதுகாப்புக்காக உள்ளூர் போலீசாரையோ அல்லது அவர்களுடன் துணை ராணுவ படை வீரர்களை அழைத்து வருவது வழக்கம். ஆனால் இந்த சோதனையின் போது இவர்கள் தற்போது பாதுகாப்புக்காக எந்த ஒரு காவல்துறையினரையோ துணை ராணுவ படை வீரர்களையோ அழைத்து வரவில்லை. தற்போது இவர்கள் தன்னிச்சையாக தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அருள்செல்வன்.